அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா வருதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல், இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ திருவிளையாடல்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் கலியுகத்தினுடைய கடைசி திருவிளையாடல் 1823ஆம் ஆண்டு தொடங்கி 30/1/1874 இரவு 12 மணி வரைக்கும் தொடர்கிறது. இந்த 51 ஆண்டுகள் நடந்த திருவிளையாடல்களை நாம் திருவருட்பாவிலே இருந்து ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் ஒவ்வொரு பதிகத்திலிருந்தும் ஒவ்வொரு பாடலிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதியுடைய திருவிளையாடல் 1823ஆம் ஆண்டு தொடங்கி தன்னுடைய மகனை இந்த மண்ணுலகை வருவிக்க செய்து, ஏன் வருவிக்க செய்தார் என்றால், சுத்த சன்மார்க்கத்தை தன் மகனிடம் ஒப்படைக்க வேண்டும், சுத்த சன்மார்க்கம் இவ்வுலகத்திலே தலைத்து ஓங்க வேண்டும். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் அது முடிவருகின்ற நேரத்தில் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஆயுள் உண்டு. கிரேத யுகத்துக்கு 17,28,000 வருடங்கள், திரேத யுகத்துக்கு 12,96,000 வருடங்கள், துவார யுகத்துக்கு 8,64,000 வருடங்கள், கலியுகத்துக்கு 5,000 வருடங்கள் தான். வேதாந்தமும் சித்தாந்தமும் பல புராணங்களும் கூறுகின்றன கலியுகத்துக்கு 4,32,000 வருடங்கள் என்று. ஆனால் நமது இறைவன் வல்லற்பமானவர்கள் கலியுகத்திற்கு 5,000 வருடங்கள் தான் என்று திருவருட்பாவிலே நமக்கு கூறியிருக்கிறார்கள். அப்போ இந்த எல்லா யுகங்களுக்கும் வயது உண்டு. அதே போன்று சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களுக்கும் வயது உண்டு. அப்போ இதெல்லாம் முடியும் போது இந்த யுகங்களும் இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் முடிகின்ற தருவாயில் உலக மக்களுக்கு ஒரு ஆன்மீக வழி வேண்டும், ஒரு ஆன்மீக பாதை வேண்டும் என்பதற்காக அந்த ஆன்மீகம் சமரசமாக இருக்க வேண்டும், எந்த விதமான சடங்குகளும் சம்பிரதாயங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையில் சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதை தன் மகன் கையில் ஒப்படைத்து தன் மகனை செயலாற்ற விட வேண்டும் என்பதற்காகத்தான் தன் மகனை, தன்னுடைய செல்வ பிள்ளையை ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ அப்படி வருவிக்க செய்து தன் மகனை இந்த மண்ணுலகைக்கு வருவிக்க செய்து 1ஆம் ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரையிலும், அதாவது இந்த திருவிளையாடல் 51 ஆண்டுகள் நடக்கின்றன. இந்த 51 ஆண்டுகளையும் 8 8ஆக பிரித்து தனது மகனுக்கு ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் எப்படியெல்லாம் அருள் செய்கிறார், எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடக்கிறது என்பதைத்தான் திருவருட்பாவிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகனை வரவைக்கோற்று 8 ஆண்டுகள் வரையிலும் எந்த நிலையும் கொடுக்காத இறைவன் 9ஆவது ஆண்டிலே காட்சி கொடுத்து தன் மகனை ஆட்கொண்டு மகனிடம் சொல்லுகிறார், மகனே, நீ என்னால் வருவிக்க உற்றவன், இந்த நிலை இப்படியே தொடரும், முன்வருவம் பின்வருவம் காட்டி உனக்கு அருள்வேன் என்று சொல்லி புன்னகையோடு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு நமது பிள்ளை பெருமானவர்கள், நான் பிள்ளை பெருமான் என்றுதான் பெரும்பாலும் கூறுவதுண்டு. காரணம், அவருடைய தந்தை இட்ட பெயர் செல்வ பிள்ளை, அதனால் பிள்ளை பெருமான் என்றுதான் கூறுவேன். வள்ளல் பெருமான் என்றும் கூறுவதுண்டு. வள்ளல் பெருமான் என்பது, வள்ளல் என்பது திரு அற்பிரகாச வள்ளலார், மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர். அதனால்தான் வள்ளல் என்ற பெயர் நிலைத்து விட்டது. அப்போ இந்த பிள்ளை பெருமானவர்கள் 9ஆவது ஆண்டிலே ஆட்கொண்ட பிறகு இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் அவருக்கு தெரியும், வேற எந்த நிலையும் தெரியாது, மறைப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கலியுகத்துடைய கடைசி கட்டத்தில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் எப்படி இறைவனை, அதாவது அவரவர்களுக்கு ஏற்ற சமய தலைவர்களை, சைவ சமய தலைவர்கள், சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய தலைவரை சிவபெருமான் என்றும், தியாகராஜ பெருமான் என்றும், நடராஜன் என்றும், சொக்கநாதன் என்றும் இப்படி பல பெயர்களிலே அழைத்துக் கொண்டிருந்தார்கள். வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் திருமாலை பல பெயர்களில் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். கௌபார சமயத்தை சேர்ந்தவர்கள் முருகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். காணாபத்தியம் சமயத்தை சேர்ந்தவர்கள் விநாயகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்களும் சௌரம் சூரியனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள், சாகதம் அம்மனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு இந்த மார்க்கங்கள் எல்லாம் உருவாகிவிட்டன. கிரேத யுகத்திலே கலக மார்க்கம், திரேத யுகத்திலே திராவக மார்க்கம், துவார யுகத்திலே நவநீத மார்க்கம்,
இந்த கலியுகம் பஸ்ம மார்க்கம். அதன் பிறகு உருவான அடியார்கள், சமய தலைவர்கள், தாச மார்க்கம், தசா மார்க்கம் என்றும் சொல்லுவார்கள், சத்புத்திர மார்க்கம், சமய மார்க்கம், சக மார்க்கம், இப்படி ஒவ்வொரு மார்க்கங்களை உருவாக்கி அவர்களை தலைவராக உருவாக்கி விட்டார்கள். அந்த மார்க்கத்திலே பிறந்ததனால் அவர்கள் தலைவராகி விட்டார்கள் அந்தந்த மார்க்கத்திற்கு. இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிலையில் 9வது ஆண்டில் ஆட்கொள்ளப்பட்டு சமயங்களும் மதங்களும் மார்க்கம் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களெல்லாம் இறைவனை எப்படி உருவகப்படுத்தினார்கள் என்பதை ஒவ்வொரு பாடலின் மூலமாக நமக்கு தெளிவாக அருளியிருக்கிறார்கள். நம்மளையெல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கின்ற வல்லற்பமானவர்கள். இப்போ அவர் முறையீடு செய்கிறார் இறைவனிடம். இறைவனால் வருவிக்க விட்ட வேண்டிய நிலை தெரிந்த பிறகு இறைவனிடம் எப்படி முறையீடு செய்கிறார்? இதுதான் முதலில் திருவட்பாவிலே நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல். மகன் திருவருள் முறையீடு செய்கிறார். 1ஆம் திருமுறை பதிகம் 6 திருவருள் முறையீடு 70வது பாடல். திருவருள் முறையீடு என்பது 232 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நிலையை குறிப்பிடுவார். அந்த நிலைகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 70வது பாடல். மெய் விட்ட வஞ்சக நெஞ்சால். பாடல் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இறைவன் கொடுத்த விளக்கம் எளிமையாக இருக்கும். மெய் விட்ட வஞ்சக நெஞ்சால் படும் துயர் வெண் நெருப்பில் நெய் விட்டவாறு எரிந்த வாழ்க்கையில் வாதனை நேரிட்டதால் பொய்விட்ட நெஞ்சு கூறும் பொற்பதத்து ஐயா இப்பொய்யனை நீ கைவிட்டிட நினையேல் அருள்வாய் கருணை கடலே என்று பாடலை அருளியிருக்கிறார்கள். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. உண்மை இல்லாத இந்த வஞ்சகமான மனதால் படும் துயர் எரியும் நெருப்பில் நெய்விட்ட கதையை போல. எரியும் நெருப்பில் நெய்விட்ட மேலும் பற்றிக்கிட்டு தான் எரியும், அணையாது. அதுபோல துன்பம் இந்த வஞ்சக நெஞ்சத்திலே பற்றி கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் எரிந்த வாழ்க்கையில் என்று சொல்லுகிறார். நெய் விட்டவாறு எரிந்த வாழ்க்கையில். எரிந்த வாழ்க்கை என்பது நிலையில்லாத வாழ்க்கை, அழியக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட உலகைய வாழ்க்கையிலே என்னை வருவிக்க செய்து இந்த உண்மையையும் வேறு யாரிடம் சொல்லக்கூடாது என்று என்னிடம் சத்தியம் வாங்கி கொண்டு நான் உன்னுடைய மகன் என்றும் சொல்ல முடியவில்லை, பிறரிடம் சொல்ல முடியவில்லை. அந்த நிலையில் என் மனம் எப்படி துன்பப்படும் என்பதை அழகாக குறிப்பிடுகிறார். அந்த வாழ்க்கையிலே எனக்கு துன்பமடைய நேரிட்டதனால் உனது உண்மையான அருள் திருவடியை இந்த பொய்யன் மனதில் நினைக்கவில்லை என்று என்னை நீ கைவிட நினைத்தால் நான் என்ன செய்வேன்? அருள்வாயாக கருணைக்கடலே விரைவில் வந்து அருள்வாயாக என்று சொல்லி முறையீடு செய்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் இறைவனிடம் முறையீடு தான் செய்ய முடியும். ஏனென்றால் இறைவனுடைய திருவிளையாடல் தொடர்கிறது. வேற எந்த நிலையும் அவருக்கு தெரியாது. அவரும் சமயங்களோ மதங்களோ மார்க்கங்களில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அது காலத்தின் கட்டாயம். திருநீர் பூசிதாகணும், உத்திராட்ச மாலையை போட்டுதாகணும், உத்திராட்ச கோட்டையை கழுத்தில் போட்டுதாகணும், கடுக்காம் போட்டுதாகணும், சிவாய நம்ம சொல்லிதாகணும், நமச்சிவாய் சொல்லிதாகணும். ஏனென்றால் அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் நடக்கிறது. மகனை சொல்ல வைக்க வேண்டும். பின்னால் இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனுடைய நிலையை நம்ம போக போக பாடல்ல ஒவ்வொரு பதியத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். மனசுல நல்லா வச்சுக்கங்க. இப்போ இப்படிதான் அவர் சொல்லுவார். இப்போ 2ஆம் திருமுறை உருவாகிறது. 2ஆம் திருமுறை உருவாகும் போது அவர் 2வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 16 வருவிக்க உற்று 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த நிலையில் இவர் திருவொற்றியூர் செல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். திருவொற்றியூர் செல்லுகிறார். 9 ஆண்டுகள் வரைக்கும் அவர் அவருடைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். 13வது ஆண்டிலே திருவொற்றியூர் செல்லுகிறார். மனம் போக சொல்றது. அங்கே இறைவன் தூண்டி விடுகிறார் மனதை. இவனை திருவொற்றியூருக்கு போக சொல்லு. ஏன்னா இந்த நிலையை கடக்க வேண்டும். சரியையும் கிரியையும் நிலையை கடக்க வேண்டும். அப்போதான் யோக நிலை. சரியை என்பது உருவ வழிபாடு. உருவங்களை எல்லா மதங்களிலும் எல்லா மார்க்கங்களிலும் உண்டு. அவர்கள் கற்பனைக்கு ஏற்றபடி அவங்களுடைய தலைவர்களை உருவகப்படுத்தி உருவங்களை வழிபடுவது. கிரியை என்பது வேள்வி வளர்த்து மந்திரங்களை சொல்லி வழிபடுவது.
யோக நிலை என்பது யோக நிலையில் இருந்து கொண்டு வழிபடுவது. இந்த முன்னாங்க 12 நிலையிலையும் இவர் அறியாமலேயே இவர் கடந்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலங்கள் இல்லை, அதனால் தன் மகனை அங்கு இருக்க செய்கிறார். இவரை அறியாமலேயே அந்த நிலைகளை கடந்து கொண்டிருக்கிறார். இது இவருக்கு தெரியாது. ஒரு பாடல்ல சொல்வாரு, அந்த பாடலை நம்ம பின்னால் வரும்போது சமயம் வரும்போது பார்ப்போம். இந்த நிலையை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. இவரை அறியாமலேயே இவர் அந்த நிலையை கடந்து கொண்டிருக்கிறார். முன்னாங்க 12 நிலையை கடக்கணும். அதுக்கு இவர் 24 ஆண்டுகள் வரைக்கும் கடந்திருக்கணும். ஒரு கணக்கு இருக்குது. அந்த நிலையில் இருக்கும்போது இவர் அங்கே திருவொற்றியூர் செல்லுகிறார். அங்கே அவலத்து அழுங்கல், அவலத்து அழுங்கல் என்ற பதிகம் உருவாகிறது. அவலத்து அழுங்கல் என்பது தன்னுடைய அவல நிலையை, கேவல நிலை என்று சொல்லுவார் வளர்ப்புமானவர்கள். அந்த கேவல நிலையை நினைத்து இறைவனிடம் முறையீடு செய்வது. இப்ப முறையீடு மட்டும்தான் நடக்கும். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 3 திருமுறையும் முறையீடுகள் தான் நடக்கும். ஏக்கம், துயரம், வருத்தம் எல்லாம் நடக்குங்க 3ஆம் திருமுறையில. 4ஆம் திருமுறையில் வரும்போது நிலைகள் மாறும், நம்ம பார்க்கிறோம். இப்ப 2ஆம் திருமுறையில இந்த பாடலை பார்க்கிறோம் பாருங்க. புண்ணினுப்படும் துளியினும் சிறிய போகம் வேட்டு நின் பொன்னடி மறந்தேன். நல்ல கவனிக்கணும், ஏன் மறந்தேன்னு சொல்றாரு. புண்ணினுப்படும் துளியினும் சிறிய போகம் வேட்டுன்னு சொல்றாரு. அதை வேட்டு நின் பொன்னடி மறந்தேன், எண்ணினிப்படும் வண்ணம் அத்து அறியேன், என் செய்கேன் என்னை என் செய்ய புகுவேன், நின்னினில் பொலிவேணி எம்பெருமான் வேறு இலே என்ன என்னை விரும்பல் உன் கடனே, என் விரும்பல் உன் கடனே. அன்றலாய் நல்லா கவனிக்கணும். அப்புறம் தென்னனும் இப்படும் சோலை சூழ்ந்து ஓங்கி திகழும் ஒற்றியர் தியாக மாமணியே. திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவனை தியாகராஜ பெருமான் என்று சொல்லுகிறார். அந்த தியாகராஜ பெருமான் தான் திருவாரூரிலே இருந்தது. சுந்தரன் காலத்தில் அவர் கூட்டு வந்துட்டார் இங்க. அதுக்கப்புறம் திருவொற்றியூரில் தான் அவர் இருக்கிறார். அந்த காலகட்டங்களில் நமது பிள்ளை பெருமான் இருந்த காலகட்டங்களில் திருவொற்றியூர் தியாகராஜ பெருமானிடம் எப்படி முறையீடு செய்கிறார். இப்போ பாடலை படித்தாச்சு. இப்போ விளக்கம் பாருங்க. அதாவது துன்பம் என்று தெரிந்தும் சிறிதளவு கூட கவலைப்படாமல் சிற்றின்பம் என்பது உலகியல் வாழ்க்கை. உலகியலிலே வறுமைக்கு உற்றதனால் உலகியல் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அதை சிற்றின்பம் என்று சொல்லுகிறார். சிற்றின்பம், பேரின்பத்தை அவர் நினைக்கவில்லை என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். துன்பம் என்று தெரிந்தும் சிறிதளவு கூட கவலைப்படாமல் இந்த உலக வாழ்க்கை என்ற சிற்றின்பத்தை விரும்பி, உலகியல் வாழ்க்கையை விரும்பி உன்னுடைய பொன்னான திருவடியை வணங்க மறந்து விட்டேன். அதான் நடந்துகிட்டு இருக்காங்க. அவர் உலகையிலே இருந்ததுனால அவருடைய மனதில் இருக்கிறதை வெம்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இறைவனிடம். எந்த வகையில் நான் அப்படி இருந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை, எப்படி இருந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. என்ன செய்வேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சிறியவனால் என்னால் என்ன செய்ய முடியும்? எந்த வகையில் நான் உன் அருளை பெற முடியும்? சொல்லு. நான் எப்படி இருந்தால் உன்னுடைய அருளை பெற முடியும்? அதையாவது சொல்லு. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வீணாக போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இவன் வீணாக ஆண்டுகளை கழித்துக் கொண்டிருக்கிறான், வீணா பொழுத போக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வருவிக்க விட்டதால் எனக்கு ஏற்பட்ட சொந்தங்களும் கூட நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிதான் சொல்லுவார். எந்த இடத்துலையும் அப்படிதான் சொல்லுவார். உன்னால் வருவிக்க விட்டதால் ஏற்பட்ட சொந்தம், உறவுகள் அண்ணன் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த உறவுகள் என்ன ஏளனமாக பேசுகிறார்கள். என்னுடைய நிலை உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மின்னல் போன்று ஒளி தேகமுடைய என் பெருமானை நான் வேறு நபர் அல்ல. அதான் சொல்றாரு, வேறு இலேன் என்று சொல்கிறார். பாட்டில் சொல்லுவார், வேறு இலேன் என்றால் நான் வேற்று நபர் அல்ல, மாற்றான அல்ல, உன்னால் வருவிக்க விட்டவன். அந்த நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும் என்று சொல்லுகிறார். உன்னால் வருவிக்க விட்டவன் உன்னுடைய மகன் நான் வேற்று ஆள் இல்லை. விரைவில் வந்து எனக்கு அருள வேண்டும். என்னை விரும்பி அருள் செய்வது உனது கடமை. தந்தையின் கடமை மகனுக்கு செய்ய வேண்டியது. தெளிவா சொல்றார். அதோடு மட்டுமல்ல, தென்னை மரங்களும் சோலைகளும் சூழ்ந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற தியாகமா மணியே விரைவில் வந்து எனக்கு அருள்வாயாக என்று சொல்லி முறையீடு செய்கிறார். இந்த நிலை தான் நீடிச்சுட்டு இருக்கு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். வள்ளற்பெருமானை அதாவது எப்படி சொல்றதுன்னா, உலகியலிலே ஒரு தாயின் வழியாக வந்ததனால் ஒரு சாதாரண மனிதன் என்றும்
மனித உடம்பு எடுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முற்றிலும் தவறு. அவர் ஏற்கனவே இறைவனாகவே வருவிக்கோற்றவர் என்ற நிலை அவருக்கு மட்டும்தான் தெரியும். மீதி நிலைகள் எல்லாம் மறைப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லற்பெருமானுடைய இறைநிலையையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் நிலையையும் யாருமே இதுவரைக்கும் 202 ஆண்டுகளாக உலக மக்களிடம் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. பொதுப்படையாக பேசினார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற வல்லற்பெருமானுடைய நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது வருவிக்க உற்று. அடுத்து 3வது எட்டில் அடியெடுத்து வைக்கிறார். 24 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு என்ன நிலை இருந்தது? 3ஆம் திருமுறை உருவாகிறது. அங்க பாருங்க, எப்படியெல்லாம் இறைவனிடம் சொல்லுவார், இறைவனுடைய நிலையை எப்படியெல்லாம் சொல்லுவார், தான் எந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்லுவார். இன்ப புகழ்ச்சி என்ற பதிகம், அதாவது 7வது பதிகம், 3ஆம் திருமுறை 9வது பாடல். இந்த இன்ப புகழ்ச்சி என்பது இறைவனுடைய நிலையை புகழ்ந்து சொல்லுவது. அதோடு மட்டுமல்லாமல் தன்னை காதலியாகவும் இறைவனை காதலனையாகவும் வர்ணனை செய்து அந்த பாடலை சொல்லுவது. அப்போ தாய் என்கின்றவள், தாய் என்பது உள்ளம், தாய் என்கின்றவள் மகளிடம் என்ன சொல்லுகிறாள்? ஏனென்றால் உலகிலே தன்னுடைய மகள் ஒரு ஆணை காதலிக்கும் போது அந்த ஆணுடைய நிலையை, அந்த காதலனுடைய நிலையை, தன் மகள் காதலிக்கிறாளே அந்த காதலனுடைய நிலையை ஒரு தாய் சென்று விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது அவனுடைய நிலை தெரிந்து விடுகிறது. அதை மகளிடம் வந்து சொல்லுகிறாள். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, திங்க சோறு இல்லை, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லுவதை எப்படி நயத்தோடு உலக மக்களுக்கு சொல்லுகிறார் என்பதுதான் இந்த பதிகத்தினுடைய பொருள். திங்கிறதுக்கு சோறு இல்லை, படுக்க இடம் இல்லை, சுடுகாட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான், எரிஞ்ச மண்ட ஓடுகளையும் எலும்புகளையும் மாலையா போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாடலில் வரும். அதனுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். அப்படி இல்லைக்கிட்ட இறைவனை தலையில ஒரு பெண்ணை வச்சிருக்கான், அவளுக்கு தெரியாம இடுப்புல ஒரு பெண்ணை வச்சிருக்கான் பக்கத்துல. அவனை போய் காதலிச்சு நீ என்ன பண்ண போற, எப்படி வாழ போறேன்னு கேட்பா தாய். அந்த பாடலை உலக மக்களுக்கு எப்படி சொல்லுகிறார்? இறைவனுடைய நயத்தையும் தான் இறைவனை விரும்பி எந்த அருளையும் இதுவரைக்கும் பெற முடியவில்லை என்பதையும், அதாவது ஒரு பெண் தன்னுடைய காதலனை பற்றி சொல்லும்போது ஒரு பெண்ணையும் ஆணையும் உருவப்படுத்தி சொன்னால்தான் அவ்வளவு இனிமையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி சொல்லுகிறார், உலக மக்களுக்கு எப்படி சொல்லுகிறார்? முதல்ல ஒரு தாய் எப்படி சொல்றாங்க பார்ப்போம். அதன் மூலியமாக இந்த பாடல் மூலமாக உலக மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறார் வல்லற்பெருமான் என்பதை பார்ப்போம். துத்தி படத்தார், சடை தலையார், தொலையா பழித்தே தொன்மையினார், முத்திக்கு உடையார். அண்டர்லைன், நல்லா கவனிக்கணும். சிவபெருமானம் சொல்லி வணங்க அடியார்களுக்கு என்ன கிடைக்கின்றது இங்க சொல்றாரு. ஞான சித்தி என்பது சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கின்றது பின்னால சொல்லுவாரு. அதை பார்க்க போறோம். முதல்ல முத்தியை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, பின்னால ஞான சித்தி வரும். முத்தி உடையார், மண்ணெடுப்பார், முத்துண்டு உழல்வார், மொய் கலல் மொய் கலல் புத்திக்குரிய பக்தர்கள் தம் பொருளை உடலை யாவுமே எத்தி பறிப்பார். மகளே நீ ஏதுக்கு அவரை விளைந்தனையே. தாய் மகளை பார்த்து சொல்லுவது போல, மகள் காதலிக்கிறதை தாய் புரிந்து கொண்டால் அந்த மகளிடம் தாய் காதலனை பற்றி விசாரிச்சுட்டு வந்து சொல்லுவது போல. நல்லா கவனிக்கணும். மகளிடம் என்ன சொல்றது, தாய் என்ன சொல்றா? அதாவது துத்தி படத்தார், அவன் கழுத்துல படம் எடுக்கிற விஷமுடைய படம் எடுக்கிற பாம்புகளை சுத்திக்கிட்டு இருக்கிறான். சடைத்தலையார், பின்னிய சடையை கொண்டவர், தலையிலே கங்கையை சூடியவர், தொலையா பழித்தே தொன்மையினார். எப்ப பார்த்தாலும் மண்டை ஓடி எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். பழி என்பது பிச்சை எடுப்பது. எப்ப பார்த்தாலும் மண்டை ஓட்டு எடுத்துக்கிட்டு தெரு தெருவியா பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. முத்திக்கு உடையார், அவன் தன்னை வணங்குறவர்களுக்கு முத்தியை தான் கொடுக்கிறவர் சிவபெருமான். முத்தி கொடுப்பார், மண்ணெடுப்பார், முத்துண்டு உழல்வார். சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாம பிட்டுக்காக மண் சுமந்தாள். இது இறைவனுடைய திருவிளையாடலை சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பொதுவாக சொல்லும்போது இது பொதுப்படையான ஒரு விளக்கம். இறைவனுடைய விளக்கம் நம்ம பின்னால பார்ப்போம். மண் எடுப்பார், முத்துண்டு உழல்வார். அப்புறம் அடிபட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் பிட்டு கேட்பார் ஒரு கிளவி கிட்ட.
பிட்டுக்கு மண் சுமந்தவர் என்ற பழமொழி கூட உண்டு. அப்போ மண் எடுக்கலைன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் வந்து அடிப்பாங்க, அடியும் வாங்கிக்குவார். மொய் கலக்காம் புத்தி கூறிய பக்தர்கள் தம் பொருளை, தன்னுடைய திருவடிகளை வணங்குகின்ற பக்தர்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் பறிச்சுக்குவார். மகளே, நீ போய் அவனை காதலிக்கணும்னு சொல்றியே, அதனால அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கூறுகிறது இந்த பாடல். இதனால் உலக மக்களுக்கு வளர்ப்புமான் என்று சொல்லுகிறார். உலக மக்களே, நான் காதலிக்கின்ற இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? அப்படியே நிலைகள் மாறணும். இதான் விளக்கம். எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏன்னா மகளுடைய இயக்கத்தை தாய் புரிந்து கொள்ளவில்லை, உள்ளம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அது விளக்கத்தை வல்லப்பமான உலக மக்களுக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? விஷமுடைய பாம்புகளை, துன்புறுத்துகின்ற பாம்புகளை எல்லாம் தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்ட இறைவன், சடைத்தலையார் பின்னிய சடையை உடையவர், கங்கையை உடையவர், தெருதோறும் மனைதோறும் பிச்சை எடுத்து இறந்துண்டு வாழ்பவர். யாருக்காக? இனிய தொண்டர்களுக்காக. அதுக்கு ஒரு பாடல் இருக்கு, திருவடி புகழ்ச்சியில் இருக்கு. என் தொண்டர் பசியார கச்சுதோறும் திருக்கச்சுதோறும் மனை, அதான் கச்சூர்னு சொல்வார். திருக்கச்சூரின் இடத்திலே மனைதோறும் இறக்க நடை கொள்ளும் பதம். சுந்தரனுக்கு பசி என்று சொல்லும்போது, இனிமேல் நான் பிச்சை எடுக்க செல்ல மாட்டேன், நீ தான் என்னை படைத்தவன், நீ எனக்கு பிச்சை எடுத்து கொடு என்று சொல்லுவான். பரவாயில்லை, தொண்டனுக்காக தெருதோறும் பிச்சை எடுத்து கொடுத்தவன். அதான் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறாள்னு சொல்றாரு. உலக மக்களை தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட இறைவன் ஒரு தொண்டனுக்கு அடிபணிந்து வேலை செய்தார் என்பதை இங்க குறிப்பிடுகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதோடு மட்டுமல்ல, முத்திக்கு உடையார். அவர் முத்தியை தான் கொடுப்பார். இவருக்கு அப்பா அந்த நிலை அப்ப அவ்வளவுதான் தெரியும். ஞான சித்து ஒன்று இருக்குது, அப்ப அவருக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப அவருக்கு சுத்த சன்மார்க்கம் வாங்கல, சுத்த சன்மார்க்கம் வந்தாதான் ஞான சித்தி தெரியும். இப்ப முத்தியை மட்டும் தான் சொல்லுவார். முத்தி என்பது நிலை, முந்தூறு சாதனம், அத்தகையன அருப்பெருஞ்சோதி. அகவல்ல இருக்கா? முத்தி என்பது ஒரு சாதனம். அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு, இது ஒரு சாதனம் தான், இது ஒரு நிலை தான், இதுக்கப்புறம் போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லுவார். எங்க? அகவல்ல சொல்லுவார். நான் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு, மெஞ்ஞானம் பெற்ற பிறகு அவர் சொல்லுவார், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அத்தகைய அருள் அருப்பெருஞ்சோதி. முத்தி என்பது தான் மட்டும்தான் சொல்லுவாரு. சித்தி என்பது அதை எனக்கு கொடுன்னு சொல்லுவாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சித்தி என்பது கடவுள் நிலையை சேரக்கூடிய ஒரு நிலை, முத்தி என்பது அப்படி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ புத்தி உடையார் மண்ணெடுப்பார். அவர் திருவிளையாடல் செய்யும் போது மதுரையிலே ஒரு பிட்டு விற்கிற மூதாட்டிக்கு, வண்டி மூதாட்டிக்கு புத்தி தர வேண்டும். அதோடு அந்த நிலையிலே வாதவூரான் என்கின்ற மாணிக்க வாசகருக்கு, அவர் வாதவூரான் தான் பேரு, மாணிக்கவாசகர் என்ற பெயர் வைத்தது சிவபெருமான். அப்போ வாதவூரானுக்கும் ஒரு நிலையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இரு வைகையின் கரையின் மண்பட பலகால் எழுந்து விளையாடும் போதும் திருவடி புகழ்ச்சியிலே இருக்கு. இரு வைகையின் கரை என்பது இரு வைகை கரை இல்ல, பலமான அந்த வைகை கரை கூட வெள்ளம் வந்து உடையுது. அதற்காக இறைவனுடைய திருவிளையாடலை சொல்லுவதற்காக வந்தி கிழவிக்கும் வாதவூரானுக்கும் நிலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு திருவிளையாடல் நடப்பதை இங்க சொல்லுகிறார். மண் எடுப்பார், முத்துண்டு உழல்வார். அதனால அடிபட்டு துன்புறுவார். அவருடைய பொன்னான பாதங்களை வணங்குகின்ற பக்தர்களுடைய அந்த உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்ய சொல்லுவார். அதாவது பொருள் பறிச்சிக்கிறது இல்லை, இவங்க வந்து உடல் பொருள் ஆவியை கொடுக்கணும், அப்பதான் முத்தி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் பாடல சொல்றாரு. அப்படிப்பட்ட இறைவன் இன்னும் எனக்கு வந்து அருளை கொடுக்கவில்லை என்று உள்ளத்திடம் சொல்லுகிறார். உள்ளத்திடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். இது அவருடைய நிலை. இப்போ அதாவது வருவிக்கப்பட்டு 24 ஆண்டுகள் வரையிலும் இந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அப்போ அவர் உலகத்தில் நடந்த இறைவனுடைய திருவிளையாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்து 4வது எட்டில் அடி எடுத்து வைக்கிறார். 4வது எட்டு என்பது 4×32, அதாவது வருவிக்கவுற்று 32 ஆண்டுகள் வரைக்கும் என்ன நடந்தது, குறிப்பாக 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள், அந்த 32 ஆண்டுகளுக்குள் 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, இங்கதான் உண்மையான திருவிளையாடல் அவருக்கு தெரிந்து நடக்கும். இதுவரையிலும் 32 ஆண்டுகள் வரையிலும்,
அதாவது 24 ஆண்டுகள் வரையிலும் இவருக்கு தெரியாமலேயே திருவிளையாடல் நடக்கும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் இவருக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டிருக்கும். 25வது ஆண்டிலிருந்து இவருக்கு தெரிந்து திருவிளையாடல் நடக்கும். நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு பதிவை நீங்க பாருங்க, அப்பதான் தொடர்ச்சியா உங்களுக்கு இதனுடைய விளக்கம் தெரியும். ஏன்னா திருவெட்பா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு திருமுறைக்கு பாடலுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ 3ஆம் திருமுறையில் வரும்போது அவர் இந்த நிலைகள்லாம் முடிஞ்சிடுச்சு. 4ஆம் திருமுறை வரும்போது 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது தெரிந்த திருவிளையாடலை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். திருவெட்பா உருவானதே நமக்காக தான். அவர் இறைவன், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒவ்வொரு யுகத்திலும் இருந்தவர். வளர்ப்பமானவர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் அருட்பெருஞ்சாண்டவருடைய திருவிளையாடலினால் இருந்தவர், மகனாக இருந்தவர். உலகியலிலே சுத்த சன்மார்க்கத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்றவர். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தாயின் கருவறையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடந்தது என்பதை பாடலிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கருவறையில் இருக்கும்போது கருவறை இருட்டாக இருக்கும் போது ஒளி காட்டியது. அருட்பெருஞ்சாண்டவர் போய் மகனுக்கு ஒளி காட்டியது. பசி என்று மகன் சொல்லும் பொழுது அங்கே கருவறையிலே போய் அருள் அமுதம் ஊட்டியது. எல்லாம் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. திருவெட்பாலே ஆதாரங்கள் உண்டு. அவருடைய நடந்த திருவிளையாடலை உலக மக்களுக்கு சொல்லுகிறார். அதை யாரும் மக்களிடம் சொல்லவில்லை. அதான் நடந்த விஷயம். அப்போ 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது? 27வது ஆண்டு தொடங்கும் போது, வருவிக்கப்பட்டு 27வது ஆண்டு தொடங்கும் போது வள்ளற்பெருமானுக்கு வயது இல்லை. அதை நான் ஒவ்வொரு பதியத்திலும் சொல்லுகிறேன். யாரையும் வள்ளற்பெருமானை பற்றி பேசும்போது தயவு செய்து அவருடைய வயதை குறிப்பிட வேண்டாம், தாழ்மையுடன் கற்றுக்கொள்கிறேன். வருவிக்கோட்டு ஆண்டிலிருந்து 27வது ஆண்டில்தான் தனக்கோடி அம்மையாருக்கு திருமாங்கல்யம் பூட்டி, அதாவது தாலி கட்டி அந்த அம்மையாருக்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனத்தை காட்டியது என்பதை ஒரு பாடலிலே சூட்சமமாக சொல்லுவார். திருவெட்பா படித்து இறைவனுடைய தயவும் கருணையும் இருந்தால் தான் இந்த விளக்கம் வரும். எந்த விளக்கத்திலையும் இருக்காது, எந்த புத்தகத்திலையும் யார் விளக்கம் எழுந்தாலும் சரி அதில் இருக்காது, சத்தியமாக இருக்காது. நீங்க வேணா பார்த்துக்கலாம். பாடல சொல்லுவாரு, நான் தாலி கட்டும் போது திருமணத்தின் போது பிரம்மன் திருமால் முதல் வீற்றிருந்தார்கள். அப்போ எனது தந்தையும் தாயும் வரவில்லை. அங்க பேர் சொல்ல மாட்டாரு, தந்தையும் தாயும் தான் சொல்லுவார். தந்தையும் தாயும் வரவில்லை, என் மனது எவ்வளவு புண்பட்டது தெரியுமா என்று கூறுவார். அப்போ 27வது ஆண்டில் தனக்கோடி அம்மையாருக்கு தாலி கட்டி இவர் கட்டிதான் ஆகணும். பாடல்ல இருக்கு. இதெல்லாம் எங்கே? விண்ணுலகத்திலே ஏற்பட்ட உரையாடல்கள், தகப்பனுக்கும் பிள்ளைக்கு ஏற்பட்ட உரையாடல் அங்கே பாட்டில் இருக்கு. ஆக அதன்படி தாலி கட்டுகிறார், அந்த அம்மாவுக்கு விமோசனத்தை காட்டுகிறார். இது 27வது ஆண்டில் முடிகிறது. அதற்கப்புறம் அன்பு மாலை உருவாகிறது. அன்பு மாலையிலே எப்படி 4ஆம் திருமுறையிலே அன்பு மாலை 26வது பாடல், 26வது பாடல். பாடல் என்னதான் கவனிங்க. பாடல் புரியாவிட்டாலும் விளக்கம் உங்களுக்கு புரியும். முன்னறியேன் பின்னறியேன், முடிவது ஒன்றும் அறியேன். எப்போ? சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது எதுவுமே அவருக்கு தெரியாதுன்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. முன்னியும் முன்னாதும் இங்கே மொழிந்த மொழி முழுவதும் பன்னிலையில் செரிகின்றோர் பலரும் மனம் உவப்ப பழுதுபடா வண்ணம் அருள் பரிந்து அளித்த பதியே, தன்னிலையில் குறைவுபடா தத்துவ பேரொழியே. இங்கதான் சொல்லுவாரு தத்துவ பேரொழின்னு. அதை ஏன் சொல்றாருன்னு விளக்கத்துல வரும். தத்துவ பேரொழியே, தனிமன்றுள் நடம்புரியும் சத்திய தற்பரமே, இந்நிலையில் இன்னும் எந்த மயக்கமெல்லாம் தவிர்த்து என்னை அடிமை கொள்ளல் வேண்டும், இது சமயம் காணே. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா எங்கேயும் சிவாயனமன் வராது, நமச்சிவாயன் வராது, தியாகராஜ பெருமான் வராது, மாசிலாமணின்னு வராது, எந்த பேரும் வராது. அப்போ நான் என்ன அர்த்தம்னா, இங்க இறைவனுடைய ஒரு சூட்சமமான விளக்கம் இருக்கிறது. இப்போ அவர் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டு விட்டார். வெளிப்படையா இன்னும் சொல்லலை. அது சுத்த சன்மார்க்கத்தை சொல்லுவார். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டதுனால அந்த அந்த அவர் வாயால நமச்சிவாயன் சொல்ல மாட்டாரு, சிவாயனமன் சொல்ல மாட்டாரு, தியாகராஜ பெருமான் சொல்ல மாட்டாரு. அந்த வரியில அங்க வராது. நல்லா புரிஞ்சு நீங்க. இப்ப அந்த பாட்டுடைய விளக்கம் என்ன? அதாவது ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை செய்வதற்கு என்ன வரும், செயலை செஞ்ச பிறகு என்ன விளைவு வரும். உலகில் சொல்லுவாங்கல்ல, ஒரு காரியம் செஞ்சோம்னா அதனுடைய விளைவு முன்ன பின்ன எனக்கு தெரியலப்பா
முடிவும் தெரியலன்னு சொல்லுவாங்க. அதான் நிலை. முன்னறியேன். முன்னறியேன் என்ன? 32 ஆண்டுகள் வரையிலும். அதான் அதனுடைய விளக்கம். யாரையும் சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் நான் பெருமையாகவே சொல்லுவேன். முன்னறியேன் என்பது 32 ஆண்டுகள் வரைக்கும் நீ வருவிக்க உற்று 32 ஆண்டு வரைக்கும் நான் இருந்த நிலையில் என்ன விளைவுகள் வரும் என்று எனக்கு தெரியாது. சரி, இப்போ சுத்த சன்மார்க்கத்தை தரப்போறேன்னு தெரியும் அவருக்கு. அதனாலதான் பின்னறியேன். இன்னைக்கு பின்னால என்ன வரும்னு எனக்கு தெரியாது. முன்னறியேன் பின்னறியேன், இதனால் முடிவு ஒன்றும் அறியேன். என்ன முடிவு வரும்னு எனக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதமான பாடல். அவருடைய உண்மையை, அவர் இந்த வருவிக்கு ஊற்ற உண்மையை இந்த பாடலில் சொல்றார். முன் அறியேன். 32 வருஷங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் வருவிக்க விட்டு 32 ஆண்டுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. பின்னறியேன், இனி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இதனால் என்ன விளைவு வரும்னு எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து சொல்றார் பாருங்க, முன்னியும் முன்னாததும் இவ்வுலகில் அதன் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. சொல்லப்பட்ட சொல்லப்படாத பழமொழிகள். இந்த உலகில் எத்தனையோ பழமொழிகள் இருக்கு. எல்லா கூற்றுகளும் கருத்துகளும் முழுவதும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். பல அருள் நிலையில் மனம் அடக்கத்தோடு இருக்கின்றவர்கள், இங்கே நல்லா கவனிக்கணும், மன அடக்கத்தோடு இருக்கின்றவர்கள் யார்? இதற்கு முன்னால் இருந்தவர்கள், இவர் வருவிக்க உற்றதுக்கு முன்னால் இருந்தவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டாம், பல பேர் இருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டாம், ராகவேந்திர சொல்லலாம். இப்படி பல பல பேர் இருந்திருக்கிறார்கள். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் மனதை அடக்க தெரிந்தவர்கள், சுத்த நிலையில் இருந்து கொண்டு அடக்க தெரிந்தவர்கள். அடக்க தெரிந்தவர்கள் பலருடைய மனம் மகிழும்படி சீர்குலைந்து போகாத, அந்த மனம் சீர்குலைந்து போகாத வகையில் இறக்கப்பட்டு நீ அருள் அளித்த இறைவா. ஆக உண்மையை உள்ளபடி சொல்லுகிறார். யாரும் சொன்னதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ, இந்த யோகங்களில் எத்தனையோ பேர், கோடிக்கணக்கானவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை காலத்தில் மட்டும்தான் சொல்லுவார்கள். அதன் பிறகு வந்தவர்கள், இவர்கள் முன்னால் இருந்தவர்களை சொல்ல மாட்டார்கள். நீங்க தேவாரம், திருவாசகம், நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சக காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவருடைய நிலையை சுந்தரனால் சொல்ல முடியாது. சுந்தரனும் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசன் வாழ்க்கையை திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்லி இருக்கிறாரா? நான் படித்ததில்லை, நீங்களும் கேட்டு பார்த்துக்கங்க. இருக்காது. ஆனால் வல்லப்பமனவர்கள் தான் ஒட்டுமொத்த உயர்ந்தவர்களை, இறைவனுடைய அடியார்களை, ஒட்டுமொத்தமானவர்களை திருவொற்பவலை கூறியிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஏனென்றால் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், வாதவரான், மாணிக்கவாசகர்கள் எல்லாம் போற்றி பாடியிருக்கிறார்கள் 4ஆம் திருமுறையிலே. யாரும் மறுக்க முடியாது. பாடியதனால் இவர் தாழ்ந்தவர்கள். அங்கே சத்குரு என்று சொல்லுவார்கள். வல்லப்பமன் பாடல சொல்லுவார், எனது சத்குருவே என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதை வைத்துக் கொண்டு வல்லப்பமன்மை 64வது நாயன்மார் என்று சொல்லுவது முற்றிலும் தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாடினார்கள், உண்மைதான். அவருடைய நிலையை திருவொற்பவலை சொல்ல வேண்டும். யாரும் சொல்லாததை சொல்ல வேண்டும். வான் கலந்த மாணிக்கவாசகன் சொல்லுவாரு, இறைவனோட கலந்த மாணிக்கவாசகன் சொல்ல மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நெருப்புல கலந்த திருஞான சம்பந்தன் சொல்லுவாரு, திருவொற்பவலை இருக்கு. நீரில் கலந்த திருநாவுக்கரசன் சொல்லுவாரு, திருவொற்பவலை இருக்கு. ஆகாயத்தில் போன சுந்தரன் சொல்லுவாரு, வெள்ளை யானை மீது ஆகாயத்தில் போன சுந்தரன் சொல்லுவாரு, திருவொற்பவலை இருக்கு. இறைவனோட கலந்தவன் யாருன்னு சொல்ல மாட்டார். யாரும் இல்லையே, கலந்தாதானே. அவருக்கு ஒரு நிலையை கொடுத்தார் இறைவன், அவ்வளவுதான். ஆட்கொண்டார், அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். மெஞ்ஞானத்தை கொடுக்கவில்லை, யாரும் பெற்றதில்லை. மெஞ்ஞானம் என்பது முக்காலத்தை உணர்ந்தவன். என்னென்ன நடந்தது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் தெரியணும். அவன் தான் மெஞ்ஞானத்தை பெற்றவன். ஞானம் என்பது இறைவன் மாறு வேடத்தில் சொல்லுவார், வந்தது இறைவன் என்று அவளுக்கு தெரியாது. எல்லா நிலைகளிலும் உண்டு. எல்லாருக்கும் இறைவன் கொடுத்துருக்கிறாரு, வேற வயசத்துல போவாரு. ஆனால் வந்தது இறைவன் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாரும் சொல்லுகிறார் இங்கே. அவர்களுக்கெல்லாம் மனம் நோகாதபடி, அவர்கள் மனம் மகிழும்படி அவர்களை திருவிழாடல் செய்து அருள் கொடுத்த இறைவனே எவ்வளவு உண்மையை சொல்றாருங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாடல் அவ்வளவு விளக்கம் இருக்கு. அதனால தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது கதை அல்ல, கற்பனை அல்ல. அவர் அந்த ஒரு வரியிலே விளக்கத்துடைய சூட்சமத்தை சொல்லுவதற்காக ஒரு வரி சொல்லுகிறார். அது இறைவனுடைய தயவும் கருணை இருந்தால்தான் இந்த விளக்கத்தை புரிய முடியும், கொடுக்க முடியும், விளக்கத்தை சொல்ல முடியும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆக இந்த நிலையில் இருக்கின்ற இறைவன் தத்துவனே என்று சொல்கிறார். 36 தத்துவங்கள், 60 தத்துவிகள். தத்துவங்கள் 36 என்பது ஆன்ம தத்துவம் 24, அதான் பிரம்ம தத்துவம். விஷ்ணு தத்துவம், மால் தத்துவம் என்று சொல்லுவார், அவனுக்கு 7. ஈஸ்வர தத்துவம், அதான் சிவ தத்துவம், ருத்திரனு கூறியது. இவங்களாம் தத்துவத்தின் தலைவர்கள் என்பதை தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறார் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவங்க யாரும் கடவுளே கிடையாது, தெளிவாக சொல்றார். திருவிற்பாவலை ஆதாரங்கள் உண்டு. ஆக இப்படி 36 தத்துவங்களும், இந்த 36 தத்துவங்களுக்கு உட்கருவிகளுக்கு தத்துவிகள் பேரு. அப்ப இப்படி 96 தத்துவங்களை உடைய இறைவனே இவர் தான் வைத்திருந்தார். இவரை மற்றவங்களுக்கு கொடுத்து ஆட்சி செய்ய சொன்னாரு. ஆட்சி செஞ்சவங்க தப்பா செஞ்சிட்டாங்க. அதை பின்னால சொல்லுவாரு. அந்த பாட்டையும் நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆன்ம தத்துவம் 24, பஞ்சபூதங்கள் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கண்மேந்திரங்கள் 5, அந்த கரணங்கள் 4. இது ஒவ்வொன்றுக்கும் உட்கருவிகள் இருக்கு. அதாவது பிரிதி தத்துவத்துக்கு 5 வகை, 5 நிலைகள் உண்டு. பிரிதி என்பது நிலம். அதுக்கடுத்து அப்பு தத்துவம் நீர், 5 உண்டு உள்கருவிகள். அதுக்கடுத்து நெருப்பு, நெருப்புக்கு உள்கருவிகள் 5 அகவல்ல சொல்லுவாரு. ஒவ்வொன்றுக்கும் 5 இருக்குன்னு அகவல்ல சொல்லுவாரு. நீங்க அந்த அகநிலை வரும்போது சொல்லுவாரு, காற்று, தீ, நெருப்பு, மண் எல்லாம் சொல்லும்போது அங்க வரும் 5 வரும், 5 கருவிகள்னு வரும். அது படித்தா புரியும். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும். ஆகாயத்துக்கு உண்டு, அகங்காரத்துக்கு 3, குணங்கள் 3, சத்துவ குணம், ராசச குணம், தாமச குணம். அது உங்களுக்கு தெரியும். வாக்குக்கு 4 உட்கருவிகள் உண்டு, நாடிகள் 10, வாயுக்கள் 10, இப்படி 60 நிலைகள் உண்டு. இப்படி 96 நிலைகளை கொண்ட இறைவனின் சொல்றார். அதுக்கு அடுத்து தன்னிலையில் குறைபடா தத்துவ பேரொழியே, இங்க பேரொழின்னு தான் சொல்லுவாரு, அருப்பெருஞ்சோதி சொல்ல மாட்டாரு. நல்லா புரிஞ்சு தெரியும், ஆனா இவர் சொல்ல மாட்டாரு. 3ஆம் திருமுறை, அதாவது 24 ஆண்டுகள் வரைக்கும் தெரியாது. 25 ஆண்டு, 32 ஆண்டுகளுக்குள் தெரியும், ஆனா சொல்ல மாட்டார். இதெல்லாம் சூட்சமான விளக்கங்கள் இருக்கு. அப்போ இந்நிலையில் இன்னும் எந்த மயக்கம் எல்லாம் தவிர்த்து என்னை அடிமை கொள்ளல் வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் என்னை வந்து ஆட்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும். இதுதான் நல்ல சமயம், இனிமேல் காத்திருக்க முடியாது, ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பாடலை அளித்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, இப்ப சுத்த சன்மார்க்கத்தை வாங்கியாச்சு, சுத்த சன்மார்க்கத்தை வாங்கியாச்சு. இப்போ பிள்ளை பெரு விண்ணப்பம். இறைவனுடைய செல்வ பிள்ளையாகிய பிள்ளை தன் தந்தையிடம் விண்ணப்பம் வைக்கிறார். 117வது பதிகம். தன்னிகர் அறியா தலைவனே, தாயே, தந்தையே, தாங்கும் நற்றுணையே, என் இரு கண்ணே, என் உயிருக்கு உயிரே, என்னுடைய எய்ப்பினில் வைப்பே. எய்ப்பினில் வைப்பே அண்டர்லைன். அந்த வரிக்கு விளக்க சொல்லணும்னா 1 மாசம் சொல்லணும். நம்ம சுருக்கமா சொல்றேன். எய்ப்பில் வைப்பே, உண்ணுதற்கு இனிய ஒருவனே என நான் உன்னையே நினைத்திருக்கின்றேன். மண்ணும் என் உள்ள மெலிவும் நான் இருக்கும் வண்ணமும் திருவுள்ளம் அறியும். உன்னாலே வருவிக்க உற்று 32 ஆண்டுகள் வரையிலும் என் உள்ளம் எப்படி வருந்தியது, நான் எப்படி துன்பப்பட்டேன், நான் எந்த நிலையில் இருந்தேன் என்று உனது திருவுள்ளம் அறியும். என் தந்தையே, என் தாயே, உன்னுடைய அருள் வல்லமையை யாரும் அறிய முடியாத தலைவனே. அதான் அறியா தலைவனே என்று சொல்லுகிறார். தலைவனே, எனது நல்ல துணையே, என்னை தாங்கும் துணையே, என் இரு கண்மணி, என் உயிருக்கு உயிரே, என்னுடைய எய்ப்பில் வைப்பே. என்ன சொல்ற பாருங்க, சுத்த சண்முகத்தை வாங்கியாச்சு, நீ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லணும், உலக மக்களுக்கு சொல்லணும். அதுக்காக இது திருவிற்பா கொடுத்தது. எய்ப்பில் வைப்பே என்பது என்னுடைய எதிர்காலத்தில், வருங்காலத்தில் என்னை எந்த நிலையில் வைக்கப் போகிறாயே அருள் செல்வமே. வைப்பே என்றது நிதியின் பேரு. எல்ஐசி பாலிசி சொல்றாங்கல்ல, அதான் வைப்பு நிதி. எல்ஐசி பாலிசி எதுக்கு போடுறோம்? எதிர்காலத்தில் நமக்கு உதவும், நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு தானே எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம். இது உலகியல். அதை தான் இங்க சொல்றாரு, என்னுடைய எதிர்காலத்தில் எனக்கு துணையாக இருக்க போற அருள் செல்வமே என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அர்த்தம்? என்னோட நீ கலந்தே ஆகணும்னு அர்த்தம். நீ என்னோட கலந்தாகணும், நீ நானாகணும், நான் நீ ஆகணும். அதுக்கு தான் எய்ப்பினில் வைப்பே. இதுக்கு நிறைய பாடல்கள் உண்டு, அதெல்லாம் சொன்ன நமக்கு நேரம் பற்றாது. இதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. எய்ப்பினில் வைப்பே என்றால் என்னுடைய வருங்காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, முதுமை காலம் சொல்லுவாங்க. வல்லற்பமனை சொல்லும்போது முதுமை காலம் என்று சொல்லக்கூடாது. சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இன்னும் வரும் காலத்தில் என்னோடு இரண்டரை கலக்கப் போகின்ற அருள் செல்வமேன்னு சொல்லணும். அதுதான் சரியானது, அதுதான் சத்தியம். அதுக்கடுத்து சொல்றாரு, உண்ணுதற்கு இனிய ஒருவனே,
என் உள்ளத்தில் எண்ணுவதற்கு இனிமையான இறைவனே, அருட்பெருஞ்சோதியே என நான் உன்னையே நினைத்திருக்கின்றேன். விண்ணப்பம் வைக்கிறார். உன்னை தான் நினைச்சிட்டு இருக்கேன் என சொல்லுவாரு. உன்னை மறக்கவும் மாட்டேன், மற்ற தேவர்களை மதிக்கவும் மாட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சுத்த சமயத்தை விட்டு சொல்லுவாரு, எல்லா தேவர்களும் என்னை வந்து வணங்குகிறார்கள் என்று சொல்லுவார். மக்கள்கிட்ட யார் சொன்னது? ஒரு ஆள் கூட கிடையாது. 202 வருஷம் ஆச்சு. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்குள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வல்லற்பமான் யாருன்னு. இப்போ வரைக்கும் மக்களுக்கு என்ன தெரியும்னா, மருதூரில் ராமையா பிள்ளைக்கும் சின்னையம்மையருக்கும் 6வது மனைக்கு 5வது பிள்ளையா பிறந்தாரு. இதுதான் சொன்னாங்க. இதுதானே சொன்னாங்க. இதானே உண்மை சொன்னது. அது உலகியல். அது உலகியல் நடந்தது. அவர் சொன்னது யாரு சொன்னது? யாருமே சொல்லலை. ஒரு ஆள் கூட சொல்லலை. ஒரு ஆள் யாராவது சொல்லியிருந்தா சொல்லுங்க, நான் தலை வணங்குகிறேன். சொன்ன கருத்தில் மாற்று கிடையாது. ஏன் உறுதியாக சொல்கிறேன் என்றால், இறைவன் எனக்கு கொடுத்த விளக்கம் யாராலையும் மறுக்க முடியாது. அந்த நிலையில் இருந்து உன் இந்த பாடலை அருளி இருக்கிறார்கள். எல்லாமே உன் திருவிழா அறியும் என்று. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரம் முடிக்கணும். சிவ தரிசனம், அதுக்கு பதில் எல்லாம் இங்கே இருக்கும். 23வது பதிவு, அடுத்த பதியத்திலே சிவ தரிசனம் 6வது பாடல். விழிந்து விழிந்து இமைத்தாலும் சுடர் உதயம் இல்லையேல், விழித்து விழித்து இழைப்பதனால் என்ன பயன்? விளைவு ஒன்றும் இல்லையே. மொழித்திறம் செய்து அடிக்கடி நான் முடிகி முயன்றாலும் முன்னவா. முன்னவன்ற வார்த்தை அடலை. முன்னவன என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து தோன்றிய இறைவன், ஆதியம் அந்தமெல்லாம் அருட்பெருஞ்சோதி, சுயஞ்சோதி, சுயமாக தோன்றிய இறைவன், எல்லாருக்கும் முன்னவன். அதான் முன்னவா. நின் பெருங்கருணை முன்னிடல் இன்று எனிலோ, செழித்து ஒரு நற்பயன் எதுவோ. திருவுள்ளம், உன் திருவுளம்தான் இறங்கேல், சிறு துரும்புமோர் ஐந்தொழிலும் செய்திடல் சத்தியமே. உன்னுடைய திருவள்ளம் இரக்கம் காட்டினால் ஒரு துரும்பு கூட 5 தொழில் செய்யும். பழுத்து உரைப்பார் உரைக்கைமெல்லாம் பசுபதி. பசுபதி என்ன வரி தெரியுமா? என்ன வார்த்தை தெரியுமா? என்ன பெயர் தெரியுமா? அது பசுபதி. பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் மலமுடைய ஆன்மா, மலங்கள் சூழ்ந்த ஆன்மா. பாசம் மறைப்பு திரை, பந்தங்களையும் பற்றுகளையும் பாட்டுகளையும் உடையவன் பாசம். இந்த 3ஐயும் நீக்கியவன் தான் பசுபதி. பசு தந்திரமாக பதியோடு சேர்ந்து விடும். இந்த பதியும் பசுவும் சேர்ந்து பாசத்தை இழுத்து கொண்டு வரும். அதான் பசுபதி. விளக்கம் நான் ஏற்கனவே நமது யூடியூப்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். பசு பதி பாசம் அப்படின்ற டைப் பண்ணி நம்ம சேனலுக்கு போய் பசு பதி டைப் பண்ணா உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைச்சிடும். போட்டிருக்கேன், 2 பதியும் போட்டிருக்கேன், அருமையா இருக்கும். 4 வருஷமா பேசிட்டு இருக்கேன் யூடியூப்ல, பாருங்க. அதுக்கு அடுத்து நின் செயலே உனது திருவிளையாடல். என் செயல் ஒன்றுமில்லை. அதாவது தூக்கங்கட்டு விழிச்சிருந்து என்ன பயன்? தூக்கம் வராம விழிச்சுக்கிட்டே முடிச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு தான் இழைச்சு போகும். என்ன பயன்? ஒண்ணுமே இல்லை. ஆக மொழித்திறம் செய்து அடிக்கடி உன்னுடைய மொழித்திறன் வாக்குவாதம் செய்து அந்த வல்லமைகள் எல்லாம் பெற வேண்டும் என்றால் முடிகி முயன்றாலும், சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லி முயற்சி செய்தாலும் முன்னவா நின் பெருங்கருணை முன்னிடே என்று எழினோ. உன் பெருங்கருணை கிடைக்கலாம், அது நடக்குமா? நடக்காது. உன்னுடைய திருவிளையாடல் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, எப்படி நடக்கும்? ஒரு துரும்பு கூட உன்னோட அருளை கிடைத்து விட்டால் 5 தொழில் செய்யும். பசுபதியே நின் கருணை கடலே, பரிசு மகிழ்ந்து வந்து அருள்க, சீக்கிரம் வந்து அருள்கன்னு சொல்றாரே, அதுக்கு பதில் கிடைக்குது தனித்திருளங்கள்ல. அதாவது வாதனை கழிவு என்பது துன்பங்களை நீக்குவது. எப்படி துன்பங்களை நீக்கிறாரு? 2வது பாடல். உடையாய் திரு அம்பலத்து ஆடல் ஒருவா. திருச்சிற்றம்பலத்தில் இருந்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டு இருந்த ஒரே ஒரு இறைவனே, ஒரே இறைவன் தான். அதை ஒருவான் சொல்றாரு. ஒருவா உளவாத, எவ்வளவு எதுகை மோனையோட இலக்கிய நயத்தோட இந்த பாடலை கொடுத்துக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இலக்கியம் தமிழ் படித்தவன் அல்ல, இறைவன் அருளால் பெற்ற விளக்கம். ஒருவா உளவாத என்றால் ஒருபோதும் விலகாத, அழியாத, இறக்காத, என்றும் நிலைக்கக்கூடிய கொடையாய் அருளை கொடுக்கக்கூடியவனே. உன்னுடைய அருளை பெற்றுவிட்டால் அந்த பொருள் என்றுமே அழியாது. அந்த அருள், அப்படிப்பட்ட அருள் கொடுக்கவனே, உன்னையே கூவி கூவி அயர்கின்றேன். உன்னை கூப்பிட்டு அயர்ந்து போயிட்டேன். தடையினை தீர்த்து அன்றலை, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் தீர்த்து. ஏன்னா இதெல்லாம் தடைகள் சொல்றாரு சுத்த சன்மார்க்கத்துக்கு. இக்காலம் தொடங்கி சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் சொல்றாரு. அதான் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட தடைகளை தீர்த்து அருளாமல் நீ தாமதம் செய்தால் இது அழகா? உனக்கு தந்தைக்கு அழகா?
வெறி கொண்ட நாய் போல நான் தெரு தெருவா சுத்தி கொண்டிருந்தேன். எப்போ? அங்கே இருக்கும்போது. இது உனக்கு சம்மதமா? நான் கலங்குவது உனக்கு சம்மதமா? உன் கருணை உள்ளத்திற்கு இது தகுமா? விரைவில் வந்து பதில் கொடுன்னு சொல்றாரு. பதில் வந்து தனித்திராளங்கள்ல இருக்கு. கடல் கடந்தேன். நல்லா கவனிக்கணும். கடல் கடந்தேன் என்றால் கடலை போய் நீந்தலை இவரு. கடல் கடந்தேன் என்பது துன்பங்களையும் துயரங்களையும் வாதனைகளையும் கொண்ட சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் கடந்து வந்து விட்டேன். கரை அடைந்தேன். சுத்த சன்மார்க்கத்தை பெற்று விட்டேன். சுத்த சன்மார்க்கத்தை பெற்று விட்டேன். கண்டு கொண்டேன். கோயில் கதவு திறந்திட பெற்றேன். நான் போயிட்டேன் திருச்சி தம்பளத்துக்கு. இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் எங்கேயோ போயிட்டாருப்பா, காணாம போயிட்டாரு, எங்கேயாவது போயிட்டு சுத்திட்டு 6 மாசம் கழிச்சு வருவாரு, இப்படிதான் சொன்னாங்க. அவர் திருச்சி தம்பளத்துக்கு போனது யார் சொன்னது? ஒரு ஆள் கூட சொல்லல. திருச்சி தம்பளத்துக்கு போய் உன்னை பார்த்துட்டேன், நான் போறேன், கோயில் திறந்திருக்கு, கோயில் கதவு திறந்திருக்குன்னு சொல்றாரு. திருச்சி தம்பளத்துல போனேன், காட்சியெல்லாம் கண்டேன். அடர் கடந்த திரு அமுது உண்டு, எந்த விதமான தடங்கள் இல்லாத சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் தடங்கள் இல்லாத தெல் அமுது உண்டு. சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அருப்பெருஞ்சோதியால் அனைத்தும் அறிந்து தெரிந்து மெஞ்ஞானம் கொண்ட அறிவு பூர்வமாக நான் திகழ்ந்து இருக்கிறேன். அழியாமை அடைந்தேன். அழியாமை அடைந்தேன். அதோடு மட்டுமல்ல, உள்ளபடி உள்ள பொருள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனை உள்ளபடி நான் அறிந்து கொண்டேன். உள்ளவனாய் திரைந்தேன், உள்ளவனாய் நிறைந்தேன். எவ்வளவு சொல்ற பாருங்க, பரிபூரணமாக உள்ளபடி நான் அறிந்து கொண்டேன். இடர் தவிர்க்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கின. யார் சொன்னது? இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுடைய அருளை நான் எல்லாரையும் பெற்றுக்கொண்டேன் என்று யாரும் சொல்லவில்லை. இவர் சொல்றாரு, அப்படி துன்ப தவிர்க்கும் எல்லாரையும் சித்திகளை நான் பெற்றுக்கொண்டேன். இத்தனையும் பொது நடன் செய்யும் இறைவா அருள் செயலே உன்னுடைய திருவிளையாடல் என்று சொல்லுகிறார். அந்த திருவிளையாடலை தான் உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், விளக்கிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து மெய்யர் வியப்பு. எல்லாத்துக்கும் பதில் இங்க இருக்கு. அறிந்த நாட்கள் தொடங்கி இற்றைய பகலின் வரையுமே உன்னை நான் அறிந்த நாள் 9வது ஆண்டு, வருவிக்கப்பட்ட 9வது ஆண்டு, ஆட்கொண்ட ஆண்டை சொல்லுகிறார். 9வது ஆண்டில் இருந்து இன்றைய பகல் வரை 32 ஆண்டுகள் வரை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. 9வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகள் வரை அடியேன் பட்ட பாடு உனக்கு தெரியும். எவ்வளவு துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், கேவலப்படுத்தப்பட்டேன், அசிங்கப்படுத்தப்பட்டேன் உனக்கு தெரியும். நினைக்கில் கல்லும் கரையுமே. அதோடு மட்டுமா, எரிந்த பாடு முழுவதும் என்னை சூழ்ந்து கொண்ட அத்தனை செயல்களும் பெரிய இன்பமாயிற்றே, பேரின்பமாயிற்றுன்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, எந்தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்றே. திருவிளையாடல் நடந்தது சொல்றாரு, எனக்கு எல்லாமே சொந்தமாயிற்றுன்றார். எல்லா உலகமும் என் உலகமாயின, எல்லா உயிர்களும் என் உயிராயின சொல்லுவார் பாடல்ல. அது விளக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். 6ஆம் தனித்திராளங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த நிலையை எல்லாம் பெற்றுவிட்டேன்னு சொல்லுகிறாரே. இறுதியாக ஒரே ஒரு விளக்கம் நண்பர்களே, அம்பலவாணர் வருகை. பேருபதேசம் பண்ணும்போது சுத்த சன்மார்க்க கொடியை கட்டிட்டு பேருபதேசம் பண்ணும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வராருன்னு சொல்றாரு. அதை ஒரு பெண்கள் குப்பி அடிச்சு பாடினா எப்படி இருக்கும்? அந்த இசையில இந்த பாடலை அமைச்சிருப்பார் பாருங்க. அவர் வர்றதை சொல்றாரு. பேருபதேசத்தில் சொல்லுவாரு, வருகின்ற நேரமாகிவிட்டது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள், மகாமந்திரத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அதை இங்க சொல்றாரு, அம்மனவார வருகை. பெண்கள் கும்மி ஆடி ஆடும்போது எவ்வளவு இனிமையாக பாடி ஆடுவார்களோ அந்த நிலையில் இருந்து சொல்லுகிறார். இன்பம் கொடுத்தே என் துன்பம் கெடுத்து, பேரின்பத்தை கொடுத்து எனது துன்பத்தை கெடுத்து, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விடவர் சொல்லி எனக்கு இன்பத்தை கொடுத்து என் உள்ளத்தில் இருக்கின்றவரே ஆடவாரீர் வாரீர் என்று சொல்லுகிறார். இருக்கின் பொருளானீர் வாரீர். நல்ல இது விளக்க இருக்கை. இருக்கின் என்பது ரிக்கு வேதம். ரிக்கு வேதத்துக்கு பொருளாக விளங்கியவர். நல்ல பரிச்சயம். வேதங்கள் யாரும் சிவபெருமானை வணங்கியதில்லை. ரிக்கு வேதம் இந்திரனை வணங்கக்கூடியது. யசுர் வேதம் பொதுவான வழிபாடு, உருவங்களை வழிபட்டு வேள்வி வளர்த்து அக்னி வளர்த்து வழிபடுவது. இது யசுர் வேதம். சாம வேதம் என்பது நாக தேவதேவைகளை வழிபடுவது. நல்லா கவனிக்கணும். வேதங்கள் சொல்லுகிறீர்களே, வேதங்களில் என்ன இருக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அடுத்து அதர்வண வேதம் பிரம்மனை பற்றி பாடுவது. ஆக இந்த வேதங்கள் எல்லாம் சைவ நெறியை பின்பற்றியதில்லை, சிவபெருமானை வணங்கியதில்லை.
புராணங்கள் கூறுகள் மட்டுமல்ல, வள்ளல் பெருமானே கூறுகிறார். அதே மாதிரி ரிக்கு வேதம் என்பது இந்திரனை வழிபடுவது. யாரும் சைவ நெறியை பின்பற்றியது. அதனால்தான் இன்னைக்கு கல்கத்தாவில் பிராமணர்கள் மீன் சாப்பிடுவாங்க. அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் கேட்டா அதை ஜலத்தில் பூத்த பூக்கள் என்று சொல்லுவார்கள். உண்மை அது. நீங்க போய் பார்க்கலாம். கல்கட்டாவில் எல்லாமே மீன் சாப்பிடுவாங்க. சைவ நெறியை பின்பற்றியவர்கள் அல்ல. சிறு தெய்வமான காளியை கும்பிடுறவங்க, மாகாளி, அந்த காளி, இந்த காளின்னு கும்பிடுறவங்க, நாக தேவதைகளை கும்பிடுறவங்க யாரு? இது சாமவேதத்தை பின்பற்றுறவங்க, நாக தேவதைகளை கும்பிடுறவங்க. ஆனா இப்படியெல்லாம் இருக்கின்றவர்களே இந்த பாடலிலே கூறுகிறார், எல்லாவற்றுக்கும் விளக்கமானவர்களே, இரவும் பகலும் இதயத்தில் ஊறி இனிக்கும் அமுதரே வாரீர், இனி தரிய நீங்க வாரீர். நான் கொஞ்சம் கூட இனிமே தாமதிக்க மாட்டேன், சீக்கிரம் வந்து எனக்கு அருளை கொடுன்னு சொல்றாரு. ஆக இறைவனுடைய திருவிளையாடலை ஒவ்வொரு பாடலின் மூலமாக நாம் பார்த்து விட்டோம். இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு இருக்கு சொல்லணும். நீங்க தினமும் பாருங்க, சும்மா இருக்கிற நேரத்திலே பாருங்க. அப்பதான் அருட்பெருஞ்சாண்டவர் ஒரு ஆண்டவர் இருந்தது, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகன் வள்ளல் பெருமான் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன இந்த பாட்டில் சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு புரியும். கற்பனையாவோ கதையாவோ சொல்றதல்ல. எனவே அன்பர்களே, நீங்களும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாராது உருவ வழிபாட்டை ஒழித்து தீபத்தை போற்றி மண்ணகல் விளக்கிலே தீபமேற்றி மகாமந்திரம் சொல்லி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி வணங்க வேண்டும். இதை சொல்லுவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த மண்ணுலக்கே வருவிக்க விட்டார் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் சைவ நெறியில் இருந்து கொண்டு மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு, உயிர்களை கொலை செய்வதை விட்டுவிட்டு, உயிர் இரக்கத்தோடும் தயவோடும் கருணையோடும் வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்று வையகத்திலே வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மீண்டும் இறைவனுடைய திருவிளையாடல் நாளை தொடரும்.